விஜய் வந்து தாத்தாக்கும் பாட்டிக்கும் வந்து இந்த மாதிரி காவேரி சொல்கிறத சொல்கிறாரு. காவேரி வந்து இந்த மாதிரி நான் உங்கள் கூட தான் இருப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எப்போது துணையாக இருப்பேன்னு சொன்னதை கேட்டுட்டு தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே விஜய் வந்து காவேரியை பார்க்க போயிட்டு நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. இங்கே இவர் பேசுறது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, இங்கே மாதிரி காவேரி கிட்டே பேசிகிட்டு இருக்கிறத வீடியோவாக எடுத்து போடுறாங்க. அதை பார்த்து வெளியில் செம்மையாக அழகிறாங்க. எனக்கு விஜய் வேணும்னு சொல்லிட்டு அழகிறாங்க. விஜய் என் கழுத்து தாலி கட்டணும்னு சொல்கிறாங்க. உன்னை மீடியாவும் வந்து எப்பவும் போல் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை குறை சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு தவறான முடிவுக்கு போகிறாங்க. அப்போ கரெக்டாக காப்பாற்றிடுறாங்க போலீஸ் வந்து எல்லாம் பண்ணுறத. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு விஜய் வேணும், விஜய் இருந்தால் தான் நான் இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால் போலீஸ் விஜய் வர வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க முடியாது, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிடுறாரு. விஜய் கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் விஜய் வந்து என்னால் பண்ணிக்க முடியாது, எனக்கு என் பொண்டாட்டி இருக்கா, எனக்கு என் காவேரி தான் முக்கியம், என்ன நடந்தாலும் சரி என் காவேரியை தவிர இன்றைக்கி உலகத்தில் யாரும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கிட்ட எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, இதை பார்த்துட்டு இருக்க பசுபதி அன்பரசை வந்து தூண்டி விடுறாரு. அன்பரசு வந்து போயிட்டு இந்த மாதிரி விஜய் மீது வெண்ணிலாவோட அப்பா அம்மா வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுதான் உண்மைன்றாரு. அதை கேட்டு போலீஸும் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே விஜய் வந்து இந்த மாதிரி அரெஸ்டாக இருக்கிறத கேட்டுட்டு காவேரி சமையல் டென்ஷன் ஆகிறாங்க. உடனே காவேரி போய்ட்டு செமையாக சண்டை போடுறாங்க. எல்லாருக்கிட்டையுமே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் மனசில் வெண்ணிலா நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உனக்கு எவ்வளோ பண்ணியிருப்பாரு, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் கேட்குறாங்க. உடனே வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஜய் வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா விஜய் இந்த கேஸ்லேருந்து நாங்கள் வெளியே எடுக்கிறோன்றாங்க, என் புருஷனை எப்படி காப்பாற்றணும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, நேராக போயிட்டு நம்ம ராதாவை கூட்டிகிட்டு வராங்க. ராதாவும் அன்பரசுக்கிட்ட பேசி வந்து செமையாக திட்டி என்ன பண்ணுறாங்க, நம்ம விஜயை காப்பாற்றுறாங்க. விஜய் வெளியே எடுக்கிறாங்க. விஜய் வந்து எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணுறாங்க. அப்போ விஜய் வந்து அவங்க சித்திக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. எனக்கு சொல்லாதப்பா, நம்ம காவேரிக்கு சொல்லு, காவேரி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொன்னால் காவேரிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க, உங்களுக்கு நான் செய்ய வேண்டியது என்னோடய கடமைங்க, ஒரு பொண்டாட்டியாக நான் உங்களோட கடமையை தான் என்னோடய கடமையை தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வந்து ஒருத்தர் அப்படியே வந்து பார்த்துக்கிறதும் பேசிக்கிறதையும் பார்த்துட்டு ராதா வந்து தாத்தா கிட்டே கேட்குறாங்க, இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்களேப்பா, எதுக்குப்பா இவங்க ரொம்ப பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் தலையை எழுத்துமா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து ராதா கிட்ட வந்து சொல்கிறாரு தாத்தா. அதை கேட்டு ராதா அதிர்ச்சி, இவ்வளோ நடந்திருக்காப்பா, ஆமாம்மா, ஏன்ப்பா அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறா, விஜய் எவ்வளோ வந்து அந்த பொண்ணுக்கு பண்ணியிருப்பான், ஆனால் கடைசியில் அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டாளேப்பா, எனக்கே கஷ்டமாக இருக்குப்பா, அந்த பொண்ணு சும்மா விடக்கூடாதுப்பா, நல்ல காலமாக அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டை விட்டு விஜயை அனுப்பிச்சிட்டா, இதுக்கப்புறம் காவேரி எப்படியா பேசி கூட்டின்னு வரணுமா, அதுக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு. அப்பா அது வந்துப்பா ஏற்கனவே அவர் என் மேலே கோவமாக இருக்காருப்பா, வேறு வழி இல்லைம்மா, நாங்களும் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டோம், ஆனால் காவேரி வீட்டுக்கு கூட்டு நேரம் முடியல, நீயும் உதவி செஞ்சினா கண்டிப்பாக முடியுமா அப்படின்னோடனே சரிப்பா நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. கூடிய சீக்கிரம் காவேரி எப்படியா வீட்டுக்கு கூட்டின்னு வந்துருங்கப்பா, இந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா, காவேரி விஜயும் நல்லா வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பொண்ணு வந்துட மாட்டாப்பா, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வர, அதுதான் நானும் பார்த்துட்ருக்கேன், அப்படி பாருங்கப்பா அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களப்பா அப்படின்னோடனே ஆமாம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றாங்க. சரிப்பா அவர் என்ன பிரச்சனை பண்ண போகிறாரு தெரில எனக்கு, நான் போகிறேன் அப்படின்றாங்க. சரிம்மா பார்த்துரு, ஏதாவது சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இங்கே வந்து விஜய்கிட்ட வந்து காவேரி கிட்டே சொல்லிவிட்டு அவங்க சித்தி வந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து நீ இப்படிலாம் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல காவேரி, எப்படி சித்தியை போய் மீட் பண்ணணும்னு. இல்லைங்க முதல்ல நான் சித்தியை போய் மீட் பண்ணேன், அப்போ அவங்க வந்து என்கிட்ட வந்து எதுவுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அரெஸ்டாக இருக்க சொன்னால் அவங்களால தாங்கிக்க முடியலங்க. ஆமாம் என் சித்தி வந்து என் அம்மாவோட தங்கச்சி இல்லையா, அவங்களுக்கு என் மேலே எப்போவுமே பாசம் அதிகம், என்னை அவங்க பையனை தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு நம்ம விஜய்.